மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? சிபிஐ வழக்குக்காக போயிருந்தாருன்னா இன்னத்துக்கு அவருடைய ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கும். அவங்க வந்து எப்பத்துல இருந்து அவர் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். எப்போ அவர் இந்த எலெக்ஷன் அந்த இது கூட்டணி சிபிஐக்கு போனப்ப எல்லாம் இவ்வளவு நெருக்கடி வந்துச்சு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நினைச்சிருந்தா பிஜேபியோட வந்து கைகோர்த்து நின்று இருந்திருக்கலாம். இல்ல ஆஃப்டர் எலெக்ஷன் 108 தான் கிடைச்சது அப்படின்னப்போ அப்பயாவது நின்று இருக்கலாம். சரி வாங்க பிஜேபி தானே இப்ப நான் ஆட்சி அமைச்சு நீங்க வாங்கன்னு சொல்லி அப்பயும் சேர்ந்திருக்கலாம். ஆனா அப்பயும் அவர் வந்து சேரல. இது மாதிரி அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்துச்சு. இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் அவர் வந்து காங்கிரஸ் உள்ள கூப்பிட்டு அமைச்சரவையில இது பண்ணிட்டாரு. திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு. ஐயுஎம்ல கூப்பிட்டு பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லன்றது இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது அவருக்கு அந்த நெருக்கடியும் இல்ல. சிபிஐ வழக்குல போய் இது பண்ண நெருக்கடியும் கிடையாது. அப்படின்னா எப்பயோ போய் சேர்ந்திருப்பாரு. சிபிஐக்காக போய் எப்பயோ போய் இருந்திருப்பாரு. அது மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஆனா நீங்க 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போலியே. ஏன் உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? ஏன் விஜய் அவர்கள் மேல சிஎம் அவர்கள் மேல நமக்கு இந்த சிஎம் மேல சந்தேகம் வரலனா, நீங்க சிஎம் இருக்கும்போது 4 வருஷம் நீங்க நிதி ஆயோக் கொடுத்து போகல. கடைசி வருஷம் மட்டும் போறீங்க. இந்த வருஷம் நம்ம போய் ஆகணும். மொத்த வருமானத்தையும் அப்படியே இது வரைக்கும் விட்டது எல்லாத்தையும் முடிக்கிறோம். உங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் வந்துருச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. இங்க இடி வந்துருச்சு, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு, கையநீர் மீது வழக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் எல்லாம் வந்திருக்கும். அப்ப அந்த சந்தேகம் இயல்பா வரது தானே. அதுலயே உங்களுக்கு கோவம் வருது.